ஷேப்பா முனியப்பன் அவனாத்து காகித பேப்பர் பேங்கில் அடிச்சு விடுதான். ஒருத்தனுக்கு பேப்பர் போனால் அந்த பேப்பர் நம்பர்லாம் எழுதணும்ல. ஒருத்தன் பேங்கில் வர சொல்ல பண்ணுதான். பேங்கில் ஒரு ரூபா எடுக்கான். அங்கேருந்து இங்கேருந்து அனுப்புகிறவன் போகிறான். அந்த நம்பர் நோட் பண்ணணும். வாங்குறவன் நம்பர் நோட் பண்ணணும். அடிச்சு விட்றா. பேங்கில் பூரா 2ஆம் நம்பராக அடித்து விளையாடுதாங்க. எப்படி விளையாட்டு? இது பெரிய விளையாட்டுப்பா. இப்போ எத்தனை கோடி டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் முதலமைச்சர் விளையாடுதான். டெல்லியில் நம்ம முதலமைச்சர் வீல் சேர் பிடிக்கல. அவனை பிடிக்கிறதுக்கு உட்கார தேர்ந்தெடுத்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கு ஒருத்தன் இங்கே கையை 2 கையை தட்டு தான். யார் இங்கே பிஜேபி கட்சிக்காரன் ஒருத்தன் தட்டு தான், கையை தட்டு தான், காலை தட்டு தான், தட்டுறா அப்படின்ட்டுருக்காரு. அமைதியாக போடா, இன்னும் போடுறத கணக்கு நீ பார்க்கலையாடா? இல்லை நாங்கள் கோழி முட்டை கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம். கோழி முட்டை போடுமா அந்த மாதிரி நாங்கள் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம். கணக்கு எடுக்கையில் அரசியல்வாதி தமிழ்நாடுனா தமிழ்நாடு, கேரளானா கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, யூபி, உத்தரப்பிரதேசம் பூரா தூக்கிடுவாங்க. தூக்கி எங்கே கொண்டு போகிறான்னு தெரியாது. அது ஏழை எளிய மக்கள் அன்றாட வளைக்கும்ல, அதுதான் காட்டி கொடுக்கும். பல கோடி இந்த விளையாடுறவன் காட்ட மாட்டான். ஆணு பெண்ணு காட்டாது. இந்த வேலை பார்த்து அன்றாட பொழப்பு பூமியில் உதச்சி சாப்பிடுவார். ஐயா 30 பேர் வாங்க, இங்கே உட்காந்துருக்கான் எம்எல்ஏ, இந்த எம்பி இருந்தால் உட்காந்துருக்கான், பஞ்சாயத்து போர்டு வார்டில் இருந்தால் உட்காந்துருக்கான். இந்த அவன் வீடு பூரா சொத்து வாங்கி போடுறான். எல்லாம் அப்படியே நோண்டி ஒரு செகண்டில் எடுத்து முடிச்சுடுவாங்க. இதுக்கு அமலாக்கத்துறை, அந்த துறை, இந்த அப்படியே புட்டாக செகண்டில் வானரப்பட இராணுவம் இப்படி அந்தந்த மாவட்ட வாரிசு உடனே கிளஞ்சி எடுத்து தூக்கி கொண்டு போய்கிட்டே இருப்பான். பேப்பர் வச்சாட விளையாடுதா? இப்போ பேப்பர் கள்ள நோட்டு பூரா கள்ள நோட்டுன்னா தான் தெரியும். காதை தூக்கி பார்ப்பான் தமிழ்நாட்டில். அடுத்து டெல்லியிலையும் காதை தூக்கி பார்ப்பான். என்னடா கள்ள நோட்டு? இல்லை மோடி பேல அச்சடிக்கான்டா, நீ அச்சடிக்க, அவனும் அச்சடிக்கான். ஜனநாயகம் ஓட்டு வாங்கினில்ல, அவனும் அச்சடிக்கான், நீயும் அச்சடிக்க பேப்பரு. இப்போ அந்த பேப்பர் கணக்கு எடுக்காரு. ஏற்கனவே அங்கே பேப்பர்லங்க எப்போயோ கொளுத்தியாச்சு, முடிச்சாச்சு. கவர்மெண்ட் புது கவர்மெண்ட்டில் பழைய கவர்மெண்ட்டை பிடிக்காரு. பழைய கவர்மெண்ட் நடத்தினது பூரா இப்போ பிடிக்காரு. பிடிச்சி ரிவிட் அடித்து உள்ளே எழுதாரு. ஐயா புது கவர்மெண்ட் உட்காந்துருக்காரா? 17 கோடீஸ்வரர் ஜோதிலிங்கம் ஐயா உட்காந்துருக்காரு. கள்ள நோட்டு டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் ஓடுது. உலக நாடே ஓடிக்கொண்டே இருக்குது. கள்ள நோட்டுக்கு போட்டார். இப்போ என்னடா செய்ய போறிய? அச்சடிச்ச பெட்டி பூரா உள்ளே வந்திருக்குடா. எங்கே? கோர்ட்டு நீதிமன்றத்துக்கு. இது இவர் தான் முடிக்க முடியும், ஐயா தான் முடிக்க முடியும். செகண்டில் அந்த பேப்பர் வச்சு டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் அரசியல்வாதியை வார்டு வரைக்கும் தூக்கிடாம் பாரு. முடிஞ்சு வச்சுல கணக்கு. இந்த பேப்பர் அடிச்சு விட்டு விளையாடுதான். பஞ்சாயத்து போர்டில் விளையாடுதான், எம்எல்ஏ விளையாடுதான், எம்பி விளையாடுதான், மந்திரி விளையாடுதான், முதலமைச்சர் விளையாடுதான். முதலமைச்சர் இத்தனை கோடி பேசுதானே. இல்லை அந்த பேப்பர் எப்படி அச்சடிக்கடா? இல்லை பேப்பரை நம்பர் இருக்கலடா, எதுக்கடா இப்படி கோடியாக வாசிக்க? இங்கே தமிழ்நாட்டில் பொழுதனைக்கு தூக்கி வாசிக்கிட்டே இருக்கான். அங்கே இல்லை என்னடா கண்டாரோலி முட்டா பேகளை பூரா அரசியல்வாதி பூரா வீல் சேரில் உட்காந்து ஆட்டுதான். பேப்பர் நம்பர் பேங்கில் வரணும். அடுத்து கோர்ட்லேயும் கணக்கு கொடுக்கணும். கோர்ட்லேயும் கணக்கு கொடுக்காம இவன் நாட்டு விதைக்கான். ஜனநாயகம் தாண்டா அடிக்காண்டா. ஓட்டு பெட்டி வாங்கி, ஓட்டு தாளை வாங்கி பல கோடி எங்கே போகுதுடா. பேப்பர் அடிச்சு விட்டு தான் பிடிக்காடுறா, போட்டாடுறா கணக்கு. முக்கால் சத்தியம். இல்லை அமைச்சர்கள் பூரா இத்தனை கோடி அடித்த கணக்கு எடுக்கையில் பூரா உள்ள ரயில் பெட்டி மாதிரி கணக்கு எடுப்பார். புரியுதா? பிரதமர் மோடி இத்தனை கோடி அவனையும் செக்கேன்னு அந்த பேப்பர் வச்சதுக்குவார். இல்லை பேப்பர் அடிச்சு விட்ட நம்பர் கோர்ட்டில் கொடுத்துருக்கியாடா? கொடுக்கல. ஏண்டா காமுட்டா பேல. அப்போ பேங்க்லேயும் கள்ள நோட்டு அடிச்சு விடுதான். கள்ள நோட்டு, அது கள்ள நோட்டுனா தான் இவனுக்கு காது கேட்கும். இல்லை ஒரு வீடு வாங்குறவன் இல்லை 40-50 கோடி போட்டு வாங்குதான்டா. அந்த ஒரு ஆதார கார்டில் உள்ள அந்த பேப்பர் எங்கே இருந்துடா வந்துடா? டெய்லி இதான் நடக்குடா. பூரா இதான் நடக்கு. தமிழ்நாடு, டெல்லி, மகாராஷ்டிரா, உத்தரகாண்ட் எல்லா நாட்டிலையும் இதான் நடக்கு. குஜராத்தில் ரொம்ப மோசத்தில் போகுதுடா. காமுட்டா போயலா. நீதிமன்றம் கோர்ட்டு பார்க்கலையாப்பா? நீதி அரசர் போட்டாருப்பா அந்த கணக்கு. நீதிபதி ஜட்ஜி கணக்கு எழுதிட்டாருப்பா. ஆட்டோமேட்டிக்காக பிடிச்சி தூக்கிடுவாருப்பா. முக்கால்